உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னை விமான நிலையத்தில் விமான போக்குவரத்தை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்திய விமான நிலைய ஆணையம் முக்கியமான புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. விமானங்கள் விரைவாக ரன்வேயை விட்டு வெளியேற உதவும் வகையில் 10 ரேபிட் எக்ஸிட் டாக்ஸிவேகளை அமைக்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சுமார் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் தற்போது நகர்ப்புற பகுதியில் T3 சர்வதேச முனைய கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இந்த புதிய முனையம் திறக்கப்பட்ட பிறகு விமான மற்றும் பயணிகள் போக்குவரத்து கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு விமான நிலையத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த புதிய டாக்ஸிவே திட்டத்தின் மூலம் தரையிறங்கும் விமானங்கள் விரைவாக ரன்வேயில் இருந்து வெளியேற முடியும். இதனால் விமானங்கள் வெகுநேரம் ரன்வேயை ஆக்கிரமிக்கும் நேரம் குறையும். தற்போது ஒரு விமானம் ரன்வேயில் சுமார் 70 வினாடிகள் இருக்கும் நிலையில் புதிய வசதி மூலம் அது 60 வினாடிகளாக குறையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த திட்டம் விமானங்களின் எரிபொருள் செலவை குறைப்பதோடு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விமான நெரிசலையும் கட்டுப்படுத்த உதவும். தற்போது சென்னை விமான நிலையத்தில் 1 மணி நேரத்திற்கு சுமார் 36 விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. புதிய டாக்ஸிவே வசதிகள் அமைக்கப்பட்ட பிறகு இது 45 விமானங்களை இயக்க வழிவகை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தினசரி 450 முதல் 460 விமானங்கள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகின்றன. T3 சர்வதேச முனையம் இந்த ஆண்டு டிசம்பரில் திறக்கப்பட்ட பிறகு பயணிகள் மற்றும் விமான போக்குவரத்து மேலும் உயரும் என்பதால் இந்த திட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கான திட்டமிடல் 2024ஆம் ஆண்டிலேயே தொடங்கியதாகவும் பல்வேறு அனுமதிகளுக்கு பிறகு தற்போது பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 1 ஆண்டிற்குள் இந்த பணிகள் முழுமையாக நிறைவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.